திங்கட்கிழமைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம ஆதி வந்து பாரதிய வந்து என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது, என் கண்ணு முன்னாடி நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லி விரட்டுறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம பாரதி வந்து ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்குறோமா சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ஆதிக்கு வந்து அந்த ஊசி போட்டாங்கல்ல, அதனால வந்து கொஞ்சம் மயக்கத்தில இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில வந்து நம்ம பாரதி, தமிழ் 2 பேருமே வந்துடுறாங்க. வந்துட்டு ஆதிய பார்த்துட்டு நம்ம ஆதிக்கு வந்து திருநீர்லாம் வச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து 2 பேருமே ஆதிய பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அந்த நேரத்தில வந்து கொஞ்ச நேரத்தில ஆதி வந்து மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்ச உடனேயுமே அவர் வந்து தமிழ பார்த்து கேட்குறாரு. "எங்கே போயிட்டு வந்தீங்க பாப்பா?" அப்படிங்கிற மாரி கேட்ட உடனேயும், "நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து கோயில்ல போயி சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தோம். உங்களுக்கு திருநீர்லாம் வச்சு விட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்றாங்க. "ஓ! அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரி பாப்பா, நீங்க கொஞ்ச நேரம் வெளியில இருக்கீங்களா? நான் வந்து அம்மாகிட்ட உங்க அம்மாகிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியில போயிடுறாங்க. வெளியில போனோனே பாரதி கிட்ட வந்து ஆதி வந்து உண்மைய கேட்காங்க. "உண்மைய சொல்லுங்க. நீங்க வந்து யாரு? உங்கள பத்தி எனக்கு டீட்டெயில் தெரியணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நான் வந்து சமையக்க தான் வந்தேன் உங்க வீட்டுக்கு. நான் வந்து" அப்படி இப்படின்னு உளர்றாங்க. "இங்க பாருங்க, எனக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கும் பாரதி அப்படின்னு ஒரு நேம் சொன்னீங்களே, அந்த பேருக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. "என்னது பாரதியா?" அப்படின்னு சொல்லிட்டு. தெரியாத மாரியே பாரதி வந்து ரியாக்ஷன் குடுக்குற மாரி காட்டுறாங்க. அதான் என்கிட்ட வந்து நான் மயங்கி விழுந்தேன்ல, அன்னைக்கு கூட நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, பாரதின்னு ஒரு பொண்ணு பேரு. கரெக்ட்டு தானே? அந்த பேரு தானே சொன்னீங்க? அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அமைதியாவே இருக்கிற மாரி காட்டுறாங்க. "சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும். பாரதி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ இருக்காங்க. அவங்கள பத்தி தான் என்கிட்ட நீங்க சொன்னீங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் என் வாழ்க்கையில நடந்த விஷயத்தெல்லாம் நீங்க சொன்னீங்க. அந்த என் வாழ்க்கையில நடந்த விஷயத்துக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அதனால தான் நீங்க பாரதி அப்படிங்கிற பேரையே நீங்க எடுத்திருக்கீங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனா உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். உங்ககிட்ட சொல்றத விட அந்த பாரதி கிட்ட தான் நான் வந்து ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு அந்த பாரதி தெரியும், நல்லா தெரியும். அதனால நான் சொல்றத வந்து நீங்க போய் பாரதி கிட்ட வந்து சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதனால தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். அடுத்த டைம் வந்து நீங்க பாரதிய பார்த்தீங்கன்னா, நான் சொல்றத மட்டும் மறக்காம அந்த பாரதி கிட்ட சொல்லிருங்க. அந்த பாரதிய நான் வெறுத்துட்டு தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன். நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். நான் அந்த பண்ண ஆப்ரேஷன் காரணமே வந்து அந்த பாரதி தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா பாரதி கூட என்ன பண்ணேன்? அவங்க யாரு? என் வாழ்க்கையில என்ன பண்ணாங்க? அத பத்தியெல்லாம் எனக்கு கவல கிடையாது. அது எனக்கு ஞாபகமும் இல்ல. அத பத்தி வந்து யார் சொன்னாலும் அத மைண்ட்ல வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு வந்து விருப்பமும் கிடையாது. அந்த கசப்பான நினைவுகள வந்து மறக்கணும்னு சொல்லி தானே நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது பழையபடியும் நான் பாரதிய பார்த்து அவங்களோட நினைவுகள்லாம் என்னால வந்து ஞாபகத்துலலாம் வச்சுக்கிற முடியாது. அதனால நான் சொல்றத மட்டும் நீங்க சொல்லிருங்க. அன்னைக்கே ஒரு பொண்ணு வந்து காசுக்காக எங்க வீட்ல வந்து நடிச்சா. அத வந்து நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த பொண்ணுட்ட என்ன சொன்னேன்? "என் கண்ணு முன்னாடியே நிக்காத. தயவுசெய்து ஓடிரு" அப்படின்னு சொல்லி விரட்டுனேன்ல. அதே தான் அந்த பாரதிக்கும். சப்போஸ் உண்மையான பாரதியே என் கண்ணு முன்னாடி வந்து நின்னான்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து அதத்தான் செய்ய போறேன். "என் கண்ணு முன்னாடியே நிக்காத. ஒழுங்கா ஓடிரு" அப்படின்னு சொல்லிட்டு நான் விரட்டிருவேன். அதத்தான் நீங்க வந்து அந்த பாரதி கிட்ட சொல்லிறணும். சப்போஸ் ஆதிய பார்க்குற ஞாபகம், நெனப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தயவுசெய்து போகாதீங்க. ஆதி வந்து உங்ககிட்ட பேச மாட்டாரு. அப்படியே பார்த்து பேச நெனச்சாலும் உங்கள விரட்டி விட்டுருவாருன்னு சொல்லிட்டு, நீங்க அந்த பாரதி கிட்ட மட்டும் சொல்லிருங்க. "இது எனக்காக பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல ஆதி வந்து கேட்குறாங்க. சரிங்க. நான் வந்து அந்த பாரதிய பார்த்தா சொல்லிர்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க பாரதி. அடுத்து வந்து சொல்றாங்க பாரதி, "சரிங்க. நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க விருப்பப்படுற மாரியே வந்து அந்த பாரதி வந்து இனிமே உங்க கண்ணு முன்னாடி வரவே மாட்டா. உங்கள பார்க்கவே மாட்டா. அதுக்கு வந்து நான் கேரண்டி. நீங்க நல்லா இருங்க. நல்லா சாப்பிடுங்க. உங்க உடம்ப வந்து பார்த்துக்கோங்க." நீங்க வந்து வெளிநாடெல்லாம் போணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, வெளிநாடெல்லாம் நல்லபடியா போயிட்டு வாங்க. உங்க கேரியர பாருங்க, உங்க வாழ்க்கைய பாருங்க. இனிமே வந்து அந்த பாரதி வந்து உங்க வாழ்க்கையில வரவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல இருந்து பாரதியும், தமிழும் வெளியில வர்ற மாரி தான் காட்டுறாங்க. அதுக்கடுத்து, "அம்மா சொல்லும்மா, அப்பா என்னம்மா சொன்னாரு? நம்மள ஏத்துக்கிட்டாரா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தமிழ் வந்து கேட்குறாங்க. "ஏய் பேசாம வாடி" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வெளியில வராங்க. "அம்மா ஏம்மா அழுகுறீங்க? என்னம்மா சொன்னாரு அப்பா? சொல்லும்மா" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் இனிமே உனக்கு அப்பா கிடையாதுடி. அப்பா இல்லாம நீ வாழ பழகிக்கோ. இதுவரைக்கும் வந்து நம்ம ஆதி அப்பாவ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ, அதே மாரி தான் இனிமேல் இருக்க போறோம். அதனால வந்து அவர மறந்துரு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அம்மா என்னம்மா சொல்றீங்க? அப்பன்னா அப்பா நம்ம கூட வரமாட்டாரா? நம்ம கூட பேச மாட்டாரா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய் இனிமே அவர் நம்மள பார்க்கவே மாட்டாரு. நம்மளும் அவர வந்து பார்க்க போறது கிடையாது. பேசாம வா வீட்டுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அந்த இடத்துல அழுதுகிட்டே வீட்டுக்கு வர்ற மாரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம ஆண்டாள் வேற ஆப்ரேஷன் பண்ணிட்டு வீட்ல இருக்காங்க. அத பார்த்தோனே அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிருது. என்னடா நம்ம வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. இங்க பார்த்துக்கிட்டோம்னா, இவங்க 2 பேர் வாழ்க்கையும் இப்படி கேள்விக்குறி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல அவங்களுக்கு பார்த்தோனே தெரிஞ்சு போச்சு. அவ வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன்டி இப்படிலாம் பண்ண?
நான் தான் சொன்னேன்ல ஏன்டி இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையும் இப்படி போச்சு நீயும் இப்படி போயிட்டியேடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல உட்காந்து அழுகுற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.